ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். என்னதான் எனக்கு ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. ஊட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளை மேகலை இன்னும் வெக்கங்கிட்டு போகலைங்கிற மாதிரி பெரிய பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. ஆனால் சின்ன பிள்ளைக்கு அப்படி கிடையாது. சாப்பாடை போட்டு வச்சா அவங்களே சாப்பிட்ருவாங்க. என்னமோ ஒரு சாப்பாட்டை 1 மணி நேரமாக வாயில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ அம்மா வேகமாக கொடுத்த மாதிரியும், அரிசி வாயில் வச்சு ஊற வச்சு மெல்லி சாப்பிட்ற மாதிரியும் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பாடு ஆக்கிடுவாங்க அவங்க. சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லை, தட்டில் போட்ட மயமாக சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இன்னும் 10 வயசில் தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னு 20 வயசுலையாவது அப்படி மாறுவாங்கன்னு பார்த்தா முடியாது. அதுக்கு 20 வயசுலேயும் அப்படி தான். இப்போ சாப்பாடை தட்டில் போட்டால் பருக்க நமக்கு எத்தனை விழுந்திருக்கு, பருப்பு எத்தனை விழுந்திருக்கு, காய் எத்தனை விழுந்திருக்குன்னு எண்ணி சாப்பாட்டை கிண்டி கிளறி சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது பிறகு மாறுவாங்கன்னா கண்டிப்பாக மாற மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டை 1/2 மணி நேரம் வச்சு கிண்டி கிளறி சாப்பிட்டா தான் உண்டு. அவங்க பிள்ளைங்கள சீக்கிரம் சாப்பிடுன்னு திட்டுவாங்க. ஆனால் எங்கள் அக்காலாம் கண்டிப்பாக அவள் லேட்டாக தான் சாப்பிடுவாள். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சாப்பாடை வச்சு கிண்டிக்கிட்டே இருப்பாள். நம்ம சின்ன வயசில் தீனிக்காக சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனாலும் பெரிய பிள்ளைங்கள ஆனதுக்கப்புறமே இன்னும் அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டா அவளுக்கு ஒரு பங்கு கூட வந்துருச்சு, இவளுக்கு ஒரு பங்கு கூட வந்துருச்சு. பெரியவங்களுக்கு பங்கு பிரித்து சின்னவங்களுக்கு பங்கு பிரித்து தான் சாப்பிட்றது. ஏன்னா இன்னும் அந்த பங்கு பிரிப்பு மட்டும் போகலை. எவ்வளோ தான் வளர்ந்தாலும், நமக்கே 2 பிள்ளைங்க வளர்ந்தாலும் நமக்கு பங்கு தான் முக்கியம். ஒரு பங்கு ஒன்று கூட அவளுக்கு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது, ஒன்று கூட எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி பங்கில் சரிபாதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டே போய்கிட்டு இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே.